வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் செல்லப்போவது விஜயநகரத்தின் பொற்காலத்துக்கு ஒரு பெரிய அரசர், அவரது பெருமைமிகு அரண்மனை மற்றும் ஒரு சிறிய தவறு. அறிவாளி யார்? பணம் வைத்தவர் தானா அல்லது சிந்தித்து செயல்படுபவரா? இந்த கதையில் ஒரு குதிரை, 5000 பொற்காசுகள் மற்றும் ஒரு பட்டியல் இருக்கிறது. அந்த பட்டியலில் முதல் பெயர் யாருடையது தெரியுமா? அதை கேட்டு நீங்கள் சிரிப்பீர்கள், ஆனால் சிந்திக்கவும் செய்வீர்கள். வாங்க, தெனாலிராமனின் இன்னொரு புத்திசாலித்தனமான சம்பவத்தை கேட்கலாம். விஜயநகர அரசரான கிருஷ்ணதேவராயர் குதிரைகளை மிகவும் நேசித்தார். அவரது குதிரை வளர் மாளிகை நாட்டிலேயே புகழ்பெற்றது. ஒரு நாள் அரண்மனை வாயிலில் ஒரு அந்நிய வியாபாரி வந்தான். அவன் உடன் ஒரு அழகான திடமான அரேபிய குதிரை. அரசே, இது ஒரு மாதிரி மட்டும். இப்படிப்பட்ட 20 குதிரைகள் என்னிடம் உள்ளன என்றான் அவன் பெருமையாக. அரசர் குதிரையை பார்த்தார். அதன் தோல் மின்னியது. அதன் நடை நிமிர்ந்து இருந்தது. அரசரின் கண்கள் பிரகாசித்தன. இவையெல்லாம் என் குதிரை மாளிகையில் இருந்தால் எப்படி இருக்கும் என்று மனதில் நினைத்தார். வியாபாரி மெதுவாக சொன்னான், அரசே, ஒரு சிறிய நிபந்தனை. பணத்தை முன்கூட்டியே கொடுத்தால் நான் உடனே சென்று மற்ற குதிரைகளை கொண்டு வருகிறேன். அரசர் சிறிது தயங்கினார். ஆனால் ஆசை கொஞ்சம் அதிகம். இறுதியில் 5000 பொற்காசுகளை முன்பணம் கொடுத்தார். வியாபாரி பணத்தை எடுத்தான், வணக்கம் சொன்னான், போனான். நாட்கள் கடந்து சென்றன. வாரங்கள் ஓடின. மாதங்களும் முடிந்தன. ஆனால் வியாபாரியின் நிழலும் தெரியவில்லை. அரசர் தினமும் அரண்மனை தோட்டத்தில் நடந்து கொண்டே இருந்தார். எப்போது வருவான் என்ற எதிர்பார்ப்பு, ஏமாந்தேனா என்ற சந்தேகம். ஒரு மாலை அவர் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார். அங்கே தெனாலிராமன் ஒரு காகிதத்தில் ஏதோ தீவிரமாக எழுதி கொண்டிருந்தான். என்ன எழுதுகிறாய் என்று அரசர் கேட்டார். தெனாலி அமைதியாக பதிலளித்தான், நகரில் உள்ள முட்டாள்களின் பட்டியல் அரசே. அரசர் சிரித்தார். அப்படியா, கொஞ்சம் பார்க்கலாமா? மன்னிக்கவும் அரசே, பார்க்க வேண்டாம் என்றான் தெனாலி மெதுவாக. அரசருக்கு ஆர்வம் அதிகரித்தது. காகிதத்தை கையில் பறித்தார். அதில் முதல் பெயர் கிருஷ்ணதேவராயர். அரசரின் முகம் சிவந்தது. இது என்ன தைரியம்? என் பெயரை முதலில் எழுதியிருக்கிறாயே என்று குரல் உயர்ந்தது. தெனாலி அமைதியாக நின்றான். அவன் கண்களில் சிரிப்பு, ஆனால் முகத்தில் மரியாதை. அரசே, ஒரு அந்நியனிடம் 5000 பொற்காசுகளை கொடுத்து மாதங்கள் காத்திருப்பவர் யார்? அவர் முட்டாளாக இருக்க வேண்டாமா? ஒரு நிமிடம் அமைதி. அரசர் சிந்தித்தார். பின்னர் கேட்டார், அவன் திரும்பி வந்தால்? தெனாலி உடனே சொன்னான், அப்படியானால் உங்கள் பெயரை நீக்கி அவனுடைய பெயரை எழுதிவிடுவேன் அரசே. அரசர் முகத்தில் சிரிப்பு மலர்ந்தது. கோபம் கரைந்தது. புத்திசாலித்தனத்தை ரசித்தார். தெனாலி, உண்மையை சொல்லத் தெரிந்தவன்தான் உண்மையான நண்பன் என்றார். அந்த நாளிலிருந்து அரசர் ஒரு பாடம் கற்றுக்கொண்டார். ஆசை இருந்தாலும் அறிவை மறக்கக்கூடாது. நண்பர்களே, நம்பிக்கை நல்லது, ஆனால் விவேகம் அதைவிட முக்கியம். புத்திசாலித்தனம் இருந்தால் ஏமாற்றம் நம்மை தொடாது. அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம்.